ஸோ டாலரோட அடிப்படை தத்துவம் என்ன? டாலர் ஒரு பேப்பர். அதை உபயோகப்படுத்தும் போது அதுக்கு வேல்யூ, அதுக்கு உபயோகப்படுத்தலைன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா அமெரிக்க அரசு நிறைய கடன் இருக்கனால அப்பப்போ வேணும் போதும் டாலர் அடிச்சு வெளியிட்டுருவாங்க. அதுக்கு அண்டர்லைங் அசெட் கிடையாது. டாலர் ஒரு பேப்பர் தான். டாரிஃப் இதை பத்தி நல்லா தெரிஞ்ச ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாரு? நீங்க டாலருக்கு பதிலா பிரிக்ஸ் ஏதாச்சும் கரன்சி கொண்டு வந்தா நான் 100% டாரிஃப் விதிப்பேன் அப்படின்னாரு. இப்ப இந்தியா மேல 50% டாரிஃப், 70% டாரிஃப், சைனா மேல 100%, 150% அப்படின்னு போட்டாங்க. என்னாச்சு? இந்தியா போய் காலில் விழுகல. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நாங்கள் சொல்லலாம் கேட்குறேன், ரஷ்யாட்ட இருந்து நான் இது வாங்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. நம்ம பிரைம் மினிஸ்டர் சத்தமே பண்ணல, ஏதோ நீ பேசிட்டுன்னு சொல்லிட்டு இவ்வாட்டுக்கு அமைதியாக இருக்காரு. சைனா என்ன பண்ணாங்க? ரிட்டர்ன் போட்டாங்க. 100 நீ எவ்வளோ போற நான் அதிகமாக நான் டாரிஃப் போடுவேன் உன் பொருளுக்கு. அடுத்து ரேர் எர்த்லாம் இருக்கலாம், அது நான் உங்களுக்கு தரமாட்டேன் அமெரிக்காவுக்கு, ஆனால் இந்தியாவுக்கு தரேன் அப்படின்னாரு. ஸோ இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் ஃபியர் எல்லாத்துக்குமே டாலர் அதோட மதிப்பை இழந்துருமா? டாலரோட மதிப்பு போச்சுன்னா என்ன ஆகும்? உலகத்தோட கரன்சி மதிப்பு இழந்துச்சுன்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட $110 trillion கடன் இருக்கிற ஒரு அமெரிக்கா, இந்த டாலருக்கு மரியாதை இல்லைன்னா அமெரிக்கா கொலாப்ஸ் ஆயிடும். இந்தியா இருக்கும், சைனா இருக்கும், ரஷ்யா இருக்கும், எல்லா நாடுகளும் இருக்கும், அமெரிக்கா கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப தங்கத்தோட அடிப்படையே இந்த டாலர். இப்ப டாலர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் தங்கம்? இது ஒரு கேள்வி. இதுக்கு மாற்று விடை கிடைக்கலாம். அப்படின்னா சரி டாலர் தான் வீணா போச்சுன்னா ஏன் தங்கத்தை டாலரோடய கனெக்ட் பண்றீங்க? யுவானோட கனெக்ட் பண்ணுங்க, இந்தியன் ருபியோட கனெக்ட் பண்ணுங்க. அந்த மாற்றம் வந்துச்சுன்னா தென் டாலருக்கும் தங்கத்துக்குள்ள உறவு அருந்து போயிடும்.